டிஎன்பிஎம் ஸ்கூல் கோயம்புத்தூர். நான் வந்து அப்படியே இன்சார்ஜாக இருக்கிறேன் ஸ்கூலில் 10 இயர்ஸாக இருக்கிறேன். இப்போதுடைய மாணவர்கள் வந்து பேசுவாங்க பாருங்கள். என் பேர் டி மாரிசல் சஞ்சீவன், 9th படிக்கிறேன். என் பேர் ஏ அமுதக்கணி இருக்கேன், நான் 8A படிக்கிறேன். என் பேர் எம் செசிந்தியா, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் வி விஜய், நான் 9th படிக்கிறேன். என் பேர் கேஜே கணேஷ், நான் 9th ஸ்டாண்டர்ட். நாங்கள் எல்லாம் டிஎன்பிஎம் மார்க்நாடர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறோம். எங்கள் ஸ்கூலில் இருக்க ஏடிஎல் இருந்து ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் குரூப்பாக செஞ்சுருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து ஏஏ ஹெல்த் மானிட்டர் ப்ராஜெக்ட். இதோட தமிழ் பேர் வந்து ஏஏ அடிப்படையிலான சுகாதார கண்டுபிடிப்பு முறை. வேகமான உலகத்தில் நம்மளோட எப்பவுமே பாதுகாக்கிறதே இல்லை. அதனால நிறைய நோய் வருது. மனுஷங்க மூலியமாக காஃப், கோல்டு, ஃபீவர் அந்த மாதிரி நிறையா வருது. அது மாதிரி கொசுலேருந்து டெங்கு, மலேரியா அந்த மாதிரி நிறையா நோய் வருது. அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த ஏஐ ஹெல்த் மானிட்டரிங் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். இது வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் வேலை போகிறவங்க, இந்த மாதிரி கூலி வேலை செய்கிறவங்க யாருனாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எளிய முறையாக இருக்கும். நம்ம தினைக்கு எல்லாரும் மெடிக்கல் செக் பண்ணோம்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம்னா அவங்கவுங்க ஒரு வேலை இருக்கும். எல்லாரும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. தினைக்கு மெடிக்கல் செக் பண்ணால் யாருமே பண்ண மாட்டாங்க. இந்த டிவைஸ்னா தினைக்கு நம்மளோட மெடிக்கல் செக் பண்ணி நமக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு ஏஐ அதை வந்து இதில் பயன்படுத்திப்போம். அதனால வந்து நம்ம பிளட் ப்ரெஷர், ஹார்ட் பீட் எல்லாமே செக் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்மார்ட் வாட்சில் கூட ஹெல்த் மானிட்டரிங் எல்லாமே இருக்குது. ஆனால் ஸ்மார்ட் வாட்சில் செக் பண்ணுறது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சில் ஹார்ட் ரேட்டு, பிளட் ஆக்சிஜன், பிளட் ப்ரெஷரு, ஸ்லீப்பு, இசிஜி அது மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாமே இருந்தால் ஒரு யூஸும் கிடையாது. எதுவுமே ஒழுங்காக செக் பண்ணாது. அப்ராக்சிமேட்டு இல்லை நார்மல் வேல்யூ தான் வரும். இந்த ப்ராஜெக்ட் வச்சு நம்ம செய்யும் போது அதில் இருக்க கரெக்டான வேல்யூ வரும். அது வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுமா இல்லை நார்மல் இதா எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம உடனே எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹார்ட் ரேட் அதிகமாக இருந்தால் உடனே பார்த்துக்கலாம். அது எல்லாமே செஞ்சுக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு வீட்டில் பேரண்ட்ஸ் தனியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வைரஸ் ஃபீவரு, ஹார்ட் அட்டாக் அது மாதிரி இருக்குன்னா அவங்க பையனுக்கு ஏதாவது சொல்லணும்னா அவங்க ஃபோன் ஏதாவது எடுக்கலைன்னா இந்த மெசேஜ் மூலியமாகவே நமக்கு அவங்க போயிடும். அவங்களோட உடம்பு எப்படி இருக்கு, அவங்க ஹார்ட் எப்படி இருக்குது அப்படிலாம் பார்க்குறதுக்கு. ஹார்ட் பீட்டு, பாடி ப்ரெஷரு, டெம்பரேச்சர் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இதுக்குனால நம்ம நிறைய கண்டுபிடிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் இன்னும் அப்டேட் பண்ணலாம். இது ஒவ்வொரு நாளும் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிகிட்டே வரோம். இப்போ வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண காம்பனன்ட்ஸ் வந்து ஆர்டினோ யூனோ, நோடு இன்ஸ்டியூட், ஹார்ட் ப்ரெஷர் சென்சார், டெம்பரேச்சர் சென்சார், எல்சிடி டிஸ்பிளே, ஒய்ஃபை மாடியூல், பஸ்ஸர், ஆடினோ இதை வச்சுலாம் நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து செய்யலாம். அடுத்தது பவர் சப்ளைக்காக நாங்கள் வந்து ஜம்பர் வயர்ஸு, பிரெட் போர்டு வந்து யூஸ் பண்ணிப்போம். பிரெட் போர்டு வந்து அதிக வைரஸ் இது வந்து செய்யறதுனால பிரெட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம அட்வான்ஸ் பண்ண வேண்டியது வந்து ஆக்சிஜன் லெவல் மெஷர் பண்ணலாம், லொக்கேஷன் ட்ராக்கிங் பண்ணலாம், எஸ்எம்எஸ் அலாட் பண்ணலாம், பைத்தான் வச்சு இது ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம். நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக ஏஐ சூஸ் பண்ணோம்னா ஏஐ தான் இப்போ ரொம்ப அட்வான்ஸாக போயிருக்கு. ஏஐ மூலியமாக இதனால் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம சென்ஸ் பண்ணி எதுனாலும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.